பேஜ் நம்பர் என்ன? 562 பக்கம். சூரோட பேர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. போன கிளாஸ் நீங்க கேட்டீங்களா? உங்களோட சவுண்ட்லாம் சரியா கேக்குதா? கேட்டீங்க? உங்களோட சவுண்ட் எல்லாம் சரியாயிக்குதான்னு கேட்டேன். ஐநூத்தி 560 பக்கம். என்ன இது 2ஆம் முறை சொல்றீங்க? முதலாம் என்ன சொன்னீங்க இப்ப? ஆ? மாத்தி சொல்லிட்டேன். மாத்தி செய்றீங்களா? சூரோட பேர் சூரத்து தஹ்ரீம். சூரத்து தஹ்ரீம். ஆ أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضان أزواجك. மருதுவான் நேண்டாயிக்குது. مرضات என்னண்டு ஓதுனீங்க? تبتغي مرضات تبتغي أزواجك. تبتغي கோவல்லினம். يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي இந்த கீதான் مرضات பிழைன்னு சொல்றேன். أزواجك. இந்த கீதான் பிழை. திருப்பி கீதான் ஓதுனீங்க. நான் இப்ப என்ன எழுதுனேன்? أه؟ நான் இப்ப என்னன்னு சொல்லி தந்தேன் அதை ஓதுறதுக்கு. விளங்கிச்சா சவுண்ட்? لا விளங்கலையா? உங்களோட மைக்ல பிரச்சனை لا. போல, மைக் சரி செய்யுங்க. இப்ப கேக்குதா? சவுண்ட்லாம் கேக்குதா? أه. அப்பயும் விலங்காட்டி கேட்கல. விலங்காட்டி ஏன் கேட்கல? விலங்காட்டி விளங்காம ஓதுற அப்படியா? لا. அது கேட்கணுமே. சரி விலங்கல்ல சென்னது தெரியா, திருப்பி சொல்லுங்க எப்படி உச்சரிக்கன்னு கேட்கலையே. நீங்க உங்களோட பாட்டில் எடுத்து ஓதிட்டு போறீங்க இப்ப. ஒரு சவுண்ட் சாதுவா கேட்கல. ஆ? தெரியல. சவுண்ட் சாதுவா கேட்கல. அதுதான் சொல்றேன். இப்ப நான் கேட்க போயில சொல்றீங்க இப்ப விலங்கல் சரி. இப்ப நீங்க ஓதுனீங்க இப்ப எப்படி? எப்படி ஓத ஸ்டார்ட் பண்ணீங்க விலங்காட்டி? இது என்ன எந்த எழுத்து? இந்த ஒயின் என்ற எழுத்து வல்லினமா மெல்லினமா? மெல்லினா. மெல்லினமா? வெரி குட். மெல்லினம். அப்ப எல்லா தலைகீழ தான் இங்க இப்ப. வல்லினமான எழுத்துக்களை சொல்லுங்க பாப்போம். படிச்ச வல்லினமான எழுத்துக்களை சொல்லுங்க பாப்போம். இல்லாட்டி திருப்பி போயிட்டு பார்த்து சொல்லணும். இல்லாட்டி போகுது. خا. சுவாது. خا. சுவாது. أه؟ சுவாது. خا. விலங்கல்ல சவுண்ட் கேட்குது இல்ல. خا.
சுவாதான் போட்டி தான் போட்டிங்க சுவாதான் போட்டியா சுவான்னு சொல்லி خاء ஹோ ஆஹா சுவா வராது அப்படியா வரும் வரும் قاف காஃப் راء ரா அப்ப மெல்லியமா ஓதுரு இல்லையா வெரி குட் ரா فتحة வச்ச ரா பத்தகா வச்ச ராவை நாங்க வல்லின சட்டத்துல கொண்டு வரல ஏன்னா ரா ரெண்டுக்கும் வரும் ஏன்னா பத்தகா வச்ச ரா அப்ப லம்மா வச்ச ரா சுக்கூன் வச்ச ரா சத்து வச்ச ரா யார் எங்க படிச்ச பத்தகா வல்லினத்துக்குள்ள பத்தகா ரா வந்து ரெண்டுக்கும் பொது அது வல்லினமாக ஓதுற சந்தர்ப்பங்கள் மீக்கிற மெலினமாக ஓதுற சந்தர்ப்பம் மீக்கிற சரி சொல்லுங்க மொத்தம் எத்தனை எழுத்து படிச்சீங்க வல்லினமாக ஓதுறதுல பத்தா பன்னெண்டா சும்மா வைக்கப்படாது விட வரணும் சரி எஸ் எழுத்துக்களை சொல்லணும் அல்லது எத்தனை சொல்லணும் நிறைய கேள்வி கேட்டணும் விடவும் வருது இல்ல பார்த்துக்கொண்டு என் விடைக்காக வேண்டி خاء விலங்குல திருப்பி ضاد பார்க்கணும் ضاد சத்தம் போட்டு சொல்லணும் உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல خاء சவுண்ட்ல பிரச்சனை மைக்ல பிரச்சனை ضاد இல்ல விலங்குல ضاد صاد சுவாது எழுதிக்கோ ஆல்ரெடி ها விலங்குல ها ஹே ஆஹா ஹேண்டா எந்த ஹே நிறைய ஹே இருக்குது முதல்ல இது ஹே தான் இது ஹே தான் எந்த ஹே வராது ஹ ஹே வராது அப்ப என்ன சொல் ضاد விளையாட்டை சொல்லி பாக்குற அப்படியா வேற என்ன விலங்குல ضاد சுவாதுதான் போட்டிங்கந்தா சுவாதுடா ضاد துவாது ஆ துவாது பிடிச்சா ஓதையலா கேள்வி கேட்டு அரை மணி நேரத்துக்கு போறதான் ஒவ்வொரு விடையா வருதுண்டா கிளாஸ்ல தொடர்ந்து படிக்கிறது மேல ஓதை மேல ஓத பழக மேல ஒண்ணு படிக்கிறோன்னு தெரியாம ஓதையலா கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா பழங்கப்படுத்தி படிப்பிச்சு அதுல ம் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு ஓத வச்சு பழக வச்சு கொண்டு போகக்குள்ள நீங்க ஒவ்வொன்றை மறந்து கொண்டு போனா பாவம் தான் கிடைக்கும் நன்மையும் கிடைக்காது படிக்கலாம் மறந்து போனா படிக்கிறவங்கள விஷயங்களை மிக கவனமா பார்த்து படிச்சுக்கணும் طاء என்ன طاء எழுத்து வரங்கள் என்ன எழுது طاء லா ஆஹா வேற
முடிஞ்சானே மீக்குதா? வா துவா. வேற? ம், எனவே ஓதுனது பிழை. ஐ அவ்வளவுதானா? ஐ விளங்கல. சவுண்ட் ஐ கேட்குது இல்ல, நான் ஒவ்வொன்றே 3 முறை விலங்குல விலங்குல விலங்குன்னு கேட்கிறேன். இன்னைக்கு தானே வேலை. இப்படி கிளாஸ் நாங்க தான் கடைசி டயர்ட் ஆயிடுவோம். கிளாஸ் முடிய கொள்ள விலங்கல்லன்னு சொல்லி நான் டயர்ட் ஆயிடும். ஓய் தந்து டயர்ட் இல்ல. சவுண்ட் கேட்குது இல்ல, சவுண்ட் ஒழுங்கா பாருங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஓதும். எஸ் அண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பயும் கேட்குது இல்ல? கோயிங் போயினா ஆன் அப்ப இல்ல நீங்க இப்ப ஸ்டார்டிங் அப்படித்தானா? மெல்லினது போயிட்டு திருப்பி வளர்ந்து வந்துட்டு அப்படியா? சரியா சொல்லிட்டேன். கொலையா சொல்லிட்டீங்க. வேற? ம். வேற என்ன பெரியா சொல்றீங்க பாப்போம். ஹ ஹ என்ன? ஹ வரும். சத்தம் போட்டு பேசணும், தைரியமா சொல்லணும். வாய்க்குள்ள டவுட்ல வருமா வராதான்னு சொல்லி இழுத்து கொண்டு கூட சொல்லப்படாது. அது போல அப்படின்ற அர்த்தம் நாங்க ஒண்ணு உங்களுக்கு சொல்லி தரல, படிப்பிக்கல. நீங்களா யோசிச்சு சொல்றீங்க. அது கொலையாகும். ஹ கேட்கவில்லை. எஸ் ஆனா பேசுறீங்களா? என்ன சொன்னீங்க? விளங்கல, சவுண்ட் கேட்கல. ஹ சார் ஆனா நீங்க பேசுற ஒண்ணும் கேக்குது இல்ல. ஹ
ஆனா நீ சொல்ற ஒண்ணும் கேக்குது இல்ல. உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல. ஹ. ஆஹா, சரியாவா? ஹாண்டா ரெண்டு போட்டிக்கிறேன், சின்னதா பெருசா? அது அது யோசிக்கணும் அப்படியா? இந்த கிளாஸ் டைம் முடியறதுக்கு முன்னாடி யோசிச்சு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை பாக்குறேன். இல்லாட்டி திருப்பி நாங்க அழைப்புல இருந்து அவ்வளவு வரைக்கும் யோசித்தா ஓதி ப்ராக்டிஸ் பண்ண வர எல்லாம் மறந்து. சார். எங்க திடீர்னு பேசுறீங்க, தேடி வாரீங்க? சவுண்ட்லாம் பிரச்சனை பார்த்தா கவரேஜ் பிரச்சனையா? என்ன கவரேஜ் பிரச்சனையா, ஜாயின் கரண்ட் ஆகணும். போயிட்டா? கவரேஜ் ப்ராப்ளம். ஆ. விட சொல்லி முடிஞ்சா நிமிக்குதா? இதுல நிப்பாட்டிக்கு பெரிய ஹேவா சின்ன ஹேயா? பெரிய ஹ. பெரிய ஹே. ராவ சேர்க்கிறதா சேர்க்கிற இல்லையா? சேர்க்கறல்ல. சேர்க்கிற இல்ல. அப்ப என்ன எத்தனை வந்து என்ன எத்தனை வரணும்? ரெண்டு வரணும். ரெண்டு வரணும். ஆ. எப்ப வரும் பாடம் முடிவுக்கு வரலாம் நிஷால? 10 நிமிஷம் ஈகி. ஆ. சரியா? சரியாயிட்டா இப்ப நான் போய் ஸ்டைல படிப்பு செய்ய வழி இல்ல. படிமா இல்ல. அழைப்பினது. இல்ல. அப்ப ஓதையா? அப்பதான் சரி, இப்ப அடுத்த கிளாஸ் தெரியாத இப்பதான் பாத்துட்டு சரி. விலங்கல்ல. அடுத்த கிளாஸ் பாத்துட்டு வருவேன். அடுத்த கிளாஸ் பார்த்து வர்றதுக்கு ஆனா தெரியாம இப்படி ஓதுற. ஆனா ஆவண தெரியாம தமிழ் வாசிக்க தெரியுமா? நான் அடுத்த கிளாஸ்ல வந்து ஆனா இது ஆவணா இது சொல்றேன், நான் இப்போ வாசிக்கிறேன்னு சொல்றேன் அப்படியா? இல்ல. இப்போதைக்கு ரெண்டு ரெண்டு பேரை விட்டீங்க உங்களோட சும்மா ஜஸ்ட் கொலாண்டு பார்த்த விஷயங்களை பார்த்தா ரெண்டு பேரை வந்துட்டு. சரி ஓதுங்களே பாவம். சொன்னது பிழையா?
இதுக்குள்ள சரி மிகுது பிழை மிகுது. சரி மிகுது பிழை மிகுது. இப்போது ரெண்டு பிழை வந்திக்கு வேற. ஒரு பாபு. يا بسم الله الرحمن الرحيم يا نبي لم சவுண்ட் تحرم சவுண்ட் ما சவுண்ட் போயிட்டு أحل போயிட்டு வருது. சவுண்ட் விட்டுட்டு வருது. الله உங்களோட சவுண்ட் விட்டு விட்டு வருது. நீங்க பேசுறது கேக்குது இல்ல இப்ப. يا أيها النبي لم تحرم ما أحل الله لك அஹல்லல்லாஹு லக. மாஷா அல்லாஹ். மூணு கொலை என்னன்னு சரியா எடுப்பது يا எனக்கு. أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك தபுதகி இப்ப வல்லின والله மெல்லி சொல்லி வல்லினம்டா ஓதுனது போல. நீ மெல்லின தபுதகி என்று மெல்லினமா ஓதுறீங்க. வல்லினமா ஓது இல்லையே. تبتغي مرضات أزواجك والله غفور رحيم قد فرض الله لكم تحلة أيمانكم والله مولاكم وهو العليم வஹுவல் பில. الحكيم நான் போன கிளாஸ் சொல்லி தந்தேன் எப்படி ஓதணும். வஹுவல் என்று ஓதப்படான்னு சொன்னேன். وهو العليم الحكيم பிள்ளையில மார்க் பண்ணிக்கிறீங்களா? பிள்ளைய மார்க் பண்ணி தான் பிள்ளைய ஓதுறீங்க என்ன? அப்ப டபுள் பிள்ளை தான் பார்க்கணும் இப்ப. அந்த ஹூன்றத ரெண்டு பிள்ளையும் பார்க்கணும் இப்ப. وإذ சொல்லுங்க. أسر النبي إلى بعض أزواجه حديثا என்ன ஹதீஸம்? நிப்பார அடையாளமா அது வந்திக்கிறது. அஸ்வாஜி போற வந்து அந்த எழுத்து சாரி எழுத்தல்ல என்னத்தையும் வந்து இது நிப்பார அடையாளம் அப்படியா? என்ன அடையாளம் இது? நூற்றத்துக்கு அவர் நிப்பாட்டிட்டு போறீங்க இப்ப. மூணு வரி ஓதல்ல அஞ்சு பேர்ல வந்துட்டான். وإذ أسر النبي إلى بعض أزواجه حديثا فلما نبأت به وأظهره الله عليه عرف بعضه பா பல பஅது அல்ல பஅதா. ப ஒரு பல தாதுல லம்மத்துன் வந்தல்ல பத்தஹதுன் வந்திகி. போன கிளாஸ் பக்கத்தை ஃபுல்லா ஓதி காட்டி பிள்ளைய மார்க் பண்ணி போன அப்படியா? ஆனா first time முதல்ல ஆ? first time இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓது. போன கிளாஸ் அந்த பக்கம் போது இல்லையா? இல்ல உண்மையா ஓதல அப்படியா? ஓ ஓது பாப்போம். وإذ أسر النبي إلى بعض أزواجه حديثا فلما نبأت به وأظهره الله عليه عرف بعضه فأعرض عن بعض
فلما نبأها به قالت من أنبأك هذا قال نبأني العظيم ம் ம் الخبير அலீமுல்ல அல்ல அப்ப லாம் வந்து வழிந்தது பேசிடும். عظيم இப்ப உங்களுக்கு விலையெல்லாம் என்னட்டு விளங்குது. முதலாவது பேசிட்டு கட்டாயம் வள்ளின மேல் எழுத்துக்களை தேடுங்கோ, ப்ரிப்பேர் ஆகுங்கோ. வெள்ளிக்கிழமை கிளாஸும் சரி எனக்கு அது சொல்லணும். உம் முதலாவது ரெண்டாவது இந்த மாதிரி பிள்ளை வருதுங்கிறத ரெக்கார்டை கேட்டு பார்த்துக்கோங்க. சவுண்ட்ல பிரச்சனையும் கிளியர் பண்ணிக்கோங்க. எங்க கிளாஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ்ல முக்கால்வாசி நீங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ற, நாங்க உங்களுக்கு கைட் பண்ற மட்டும்தான். அப்ப யார்கிட்ட கவரேஜ் கூட இருக்கணும்? எங்களோட கவரேஜ் கூட உங்கள்கிட்ட இருக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு ஓத இல்லை. நீங்க தானே ஃபுல்லா ஓதுறீங்க. நான் உங்கள ஓத கேட்க கேட்க வச்சு நாங்கள ஓதி தரோம். உங்க பள்ளிக்கூடத்துல மாதிரி நாங்கள ஓதி தரோம் இல்ல, நீங்க தான் ஃபுல்லா ஓதுறீங்க. அப்ப உங்கள்கிட்ட செய்றீங்க கவரேஜ் 100க்கு 200 மடங்கு நல்லா ஆகும். எந்த அளவுக்கு நல்லா ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும், அல்லது உங்களுக்கு தான் பெரிய நஷ்டம். சரி கவரேஜ் கட்டாயம் இந்த ஹாஃப் அன் அவருக்கு மலைக்கு மேல ஏறி சரி, வீட்டுல கூரைக்கு மேல ஏறி சரி கவரேஜ் ஒழுங்கா வச்சுக்கொண்டு கிளாஸ் வர பாருங்க.